எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போ ஒரு சில நிகழ்வுகள் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார்மர் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் சிதம்பரம் அவர் வந்து இவரை சிஎம் விஜயை வந்து பார்த்துருக்காரு செக்ரட்டரியேட்டில் டியூஸ்டே அன்னைக்கு அப்படின்னு நியூஸ் வந்திருக்கு. சீனியர் ஒரு ஃபங்க்ஷனரி டிஎன்சிசிஆர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அவங்களுடைய அந்த ஃபங்க்ஷனரி க்ளோஸ் டு சிதம்பரம் அவருக்கு க்ளோஸாக இருக்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது ஒரு கர்ட்டசி விசிட்டு தான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. சிஎம் விஜய் அவர் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் இதுதான் ஃபஸ்ட்டு தடவை அவர் திரு சிதம்பரம் அவரை மீட் பண்ணுறது அப்படிங்கிறதும் வந்து குறிப்பிடத்தக்கது. சீனியர் ஃபங்க்ஷனரி வந்து அவருடைய பெயரை வந்து குறிப்பிட வேண்டாம் அப்படிங்கிறதையும் வந்து அவர் ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. 2 பேரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 மினிட்ஸ் வந்து மீட்டிங் பேசியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் லீடர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த மீட்டிங்க்கு வந்து இந்த ராஜ்யசபா அந்த அதோட அந்த எலெக்ஷனுக்கும் அதுக்கும் எந்த இதுவும் இல்லை, நத்திங் டு டூ வித் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வித் ராஜ்யசபா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சிஎம் விஜய் அவர் வந்து மற்ற தலைவர்களெல்லாம் மீட் பண்ணும்போது இவரையும் மீட் பண்ணணுன்னு பார்த்துருக்காரு. பட் வந்து ஏதோ ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ்னால அவர்னால் வந்து மீட் பண்ண முடியல. அதனால் இவரே வந்து இப்போ மீட் பண்ணியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. திரு சிதம்பரம் அவர் வந்து ஒரு கீ ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு காங்கிரஸ் கண்டினியூ பண்ணுறதுகிட்ட, அதாவது டிஎம்கேவோட டைஸ் வச்சுக்கிறதுல அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் லீடர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பார்ட்டி வேஸதை வந்து ரேலி வச்சுக்கிறத வந்து டிவிக்கேல விரும்புகிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த காவேரி இஷ்யூ பற்றியும் ஒரு சில விஷயங்கள் ஃபார்மர்ஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஃபார்மர்ஸ் அந்த காவேரி டெல்டா ரீஜன் அவங்க வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ப்ரெஷரைஸ் பண்ணணும், கர்நாடகா கவர்மெண்ட்டை வந்து அதை மேகதாது டேம் வந்து ப்ராஜெக்ட் பண்ணுறதை தடுத்து நிறுத்துறதுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸு ட்ரிச்சியில் அங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் வந்து சிஎம் ஜோசப் விஜய் வந்து இப்போ ஒரு ரெசல்யூஷனை வந்து பாஸ் பண்ணியிருக்காரு இந்த அகெயின்ஸ்ட் த ப்ராஜெக்ட்டு அப்படிங்கிற இந்த அசம்பிளியில் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அந்த கிரிட்டிசைஸும் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, கர்நாடகா வந்து இந்த கண்டினியூ பண்ணதில் வந்து அந்த வெர்டிக்ட் ஹைகோர்ட்டோட அந்த இதை வந்து வெர்டிக்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக வந்து அவங்க அப்படி தான் நாங்கள் பண்ணுவோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல, அது பெரிய வந்து பேசும் பொருளாக இருக்குது. ஏன்னா அதை வந்து தமிழ்நாடு ஃபுல்லுமே அப்போஸ் தான் பண்ணுறாங்க. அவங்க வந்து அந்த டேம் ப்ராஜெக்ட் அந்த இதை வந்து பண்ண போகிறாங்க, அது வந்து நிலக்கல் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து பூமி பூஜை போட போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறத வந்து அகெயின்ஸ்டாக தான் இருக்கோம் நம்ம. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார்மர்ஸ் வந்து டிஎன் கவர்மெண்ட் ரீசெண்டாக வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் அந்த இதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு கர்நாடகா அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அந்த இதை வந்து ப்ராஜெக்டுக்காக வைக்கிறத வந்து அதை வந்து என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுக்கறது வந்து அது இனியும் நடக்கலை அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து எஃபர்ட் எடுத்தாலும் இது பத்தாது அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க வந்து தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க ஃபார்மர்ஸு. தமிழ்நாடு காவிரி விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் லீடர் காவேரி அந்த இது வி தனபாலன் அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கவர்மெண்ட் வந்து லீகலாக வந்து அவங்க வந்து டிபிஆர் லாங் அகோ பண்ணாங்க. சிஎம் விஜய் வந்து அந்த இதில் மேகதாது இந்த இதில் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கார் இது வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனால் லெட்டர்லாம் அவர் கொடுத்துட்டாரு, பிஎம் கிட்ட நேர்லேயும் பேசியிருக்காரு அவர். வந்து தனபாலன் என்ன சொல்கிறாருன்னா, அவர் அந்த மாதிரி சைலண்ட்டாக இருக்கிறது வந்து அந்த எதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுதுன்னா, அந்த லேக் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி அந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் காவேரி வாட்டருடைய அந்த இதை பற்றி வந்து அவருக்கு புரிதல் கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அலிகேஷன் அவர் வச்சுருக்காரு. டிஎம்கே எம்பி கனிமொழி, அப்புறம் ஃபார்மர் பிஜேபி லீடர் அண்ணாமலை அவங்க தேர்ஸ்டே அன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டம் பண்ணியிருக்காங்க. செக்ஷுவலி அசால்ட் வந்து நடந்திருக்கிற யங் உமனுக்கு, அதாவது ஏர்வாடியில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் அதுக்கு வந்து ஸ்ட்ராங்கர் மெஷர் எடுங்க, என்ஷூர் பண்ணுங்கள் விமன் சேஃப்டியை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கேஸ் வந்து ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற இடத்துல ஆல் உமன் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கு. 2 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த கேஸ் சம்மந்தமாக மண்டே அன்னைக்கு.
அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்சுவலாக விமன் சேஃப்டி வந்து இப்போ மேஜர் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. சிஎம் விஜய் வந்து அவரும் அவரோட டீமும் வந்து அந்த ப்ளேம் பண்ணுற அதாவது டிஎம்கேவை ப்ளேம் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீசன் எலெக்ஷனில் வந்து ரூலிங் பார்ட்டி வந்து அந்த மாதிரி வந்து அவங்க பிஹேவ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. வேறு அண்ணாமலை அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. கொஸ்டின் வந்து வருது, இது மாதிரி டிவிக்கு அவங்க வந்து பவருக்கு வந்தாங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் பாலிட்டிக்ஸ் வரும், மாற்றம் வரும்னு சொன்னாங்க. பட் அது வந்து இப்போது அதே மாதிரி டிஎம்கேவோட பார்த்த மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து திரும்பி வந்து ரிக்கர் ஆகாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத டிமாண்டை வச்சுருக்காரு அவர். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 2 பேரும் வந்து அந்த ஒரு லேடி கிட்ட வந்து அந்த அசால்ட் பண்ணாங்கல்ல, அவங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாய்மெண்ட் அந்த இதை வாங்கி தரும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைவேட் லாட்ஜில் போய் ஏர்வாடியில் அந்த மாதிரி போய் வந்து தப்பாக வந்து நடந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு ஆள் பேர் வந்து என்னென்னா பாலமுருகன் சொல்லி 32 இயர்ஸ் ஆகுது. ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த ஆள், ஸ்ரீவைகுண்டம் பக்கத்தில். இன்னொரு ஆள் பேர் ஜெயபால் 34 வயசு, ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேருமே அரெஸ்ட் பண்ணப்பட்டு இப்போ வந்து ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இபிஎஸ் அவருமே வந்து அவங்கள வந்து டார்கெட் பண்ணியிருக்காரு சிஎம் விஜயை. அதாவது வந்து 23 வயசு ஒரு ஆள் வந்து சென்னை தொண்டையார்பேட்டை சேர்ந்தவன் விஷ்ணுன்னு சொல்லி அது வந்து அடித்தே சாகடிக்கப்பட்டிருக்காங்க. அப்படி அந்த ஆள் அதாவது அப்போஸ் பண்ணதுக்கு கஞ்சா சேல்ஸை வந்து அந்த லொக்காலிட்டியில் வந்து பண்ணாதீங்கன்னு சொன்னதுக்கு அது சாகடிக்கப்பட்டிருக்கான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இது ஒரு இன்வைட்டட் மர்டர் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அவர் சிஎம் விஜய் வந்து இந்த சேஞ்சு அப்படின்னு சொன்னாரே, ப்ராமிஸ் பண்ணாரே, இதுதான் வந்து சேஞ்சா அப்படிங்கிற மாதிரி அவரும் அதே கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து சிஎம் விஜய் அது என்னென்னா ரீல் ஹீரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த அஃபிஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லேருந்து அவர் டிட்டாச்சாக இருக்கார் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு அவர். அதாவது பீப்புள் வந்து இந்த மாதிரி தான் சாகணுமா, இந்த 6 மாதம் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த மாதிரி டைமுக்குள்ளே வந்து கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே எவ்வளோ பேர் சாகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருக்காரு. இப்போ வந்து எப்படி அட்மினிஸ்ட்ரேஷனை ரன் பண்ணுவீங்க அப்படிங்கிற வந்து கேட்டிருக்காரு. இது யாரும் கேட்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரியும் வந்து கேட்டிருக்காரு அவர். சிஎம் விஜய் வந்து சொல்லியிருக்காருல, இந்த மாதிரி வந்து நாங்கள் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கோம் க்ரைமை கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னு, அது வந்து போதுமா அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு கொஸ்டினை எழுப்பியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அந்த சிங்கப்பெண் அந்த இது வந்து கேன்சல் ஆனதுக்கு லான்ச் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க, லாஸ்ட் மினிட்ல அது ஏன் வந்து கேன்சல் ஆச்சு, இது வந்து விமன் சேஃப்டியோடது, இதுக்கான காரணம் என்ன, எதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு. அதுவும் இல்லாமல் அந்த ஹவுஸ் வார்மிங் செர்மனிக்கெல்லாம் போயிருந்தார்ல அவர், அவங்களுடைய ஃபங்க்ஷனரியோட அந்த இதுக்கு, அது வந்து நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போனீங்களா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டிருக்காரு. இன்னொரு அலிகேஷனையும் வச்சுருக்காரு. இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, சிஎம் வந்து நெய்தர் அதாவது ஒரு ப்ராப்பர் சிஎம்மாகவும் ஃபங்க்ஷன் ஆகலை, ப்ராப்பர் லீடராகவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. செக்ஷுவல் அசால்ட் அப்புறம் வந்து கிரிமினல் கேசஸ்லாம் இன்வால்வ் ஆகிருக்கு ரூலிங் டிவிகே ஃபங்க்ஷனரிஸ் அந்த இதில் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கு. அக்ராஸ் த ஸ்டேட்டு பாஸ்ட் 3 வீக்ஸாக அது வந்து இருக்குது, நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி வந்து ஒரு லீடர்னால் வந்து கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்க முடியும் அவங்களுடைய ஓன் பார்ட்டியை, அப்போ வந்து அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறவங்க வந்து எப்படி வந்து போலீஸ் ஃபோர்ஸஸையும் எப்படி பப்ளிக் சேஃப்டி என்ஷூர் பண்ண முடியும், அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி வந்து பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. மட்டும் இல்லாமல் வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் பற்றியும் சொல்லியிருந்திருக்காரு. இந்த ஏஐடிஎம்கே அந்த பார்ட்டி வீக்கன் ஆகணுங்கிறதுக்காகவே இவங்க வந்து ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ணி எங்கள் எம்எல்ஏஸ் எல்லாம் அவங்க சைடு இழுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து என்னென்னா, நிர்மல்குமார் அவர் வந்து எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து இபிஎஸ் வந்து விஜயை மீட் பண்ண ரெஃப்யூஸ் பண்ணிட்டாரு. அவர் வந்து அப்பாயின்மெண்ட் கேட்டதுக்கு அவருக்கு கிடைக்கல, மற்ற எல்லா கட்சிக்காரங்களும் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க, அவங்க எல்லாத்தையும் போய் பார்த்துட்டு வந்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து இன்னொருத்தர் ஏஐடிஎம்கேயோட ஃபங்க்ஷனரி ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் தான் வந்து பார்க்க மறுத்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு.
இனிமே 2 இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னென்னா, போலீஸ் வந்து ஒரு 42 வயசு செக்யூரிட்டி கார்டை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போக்சோ ஆக்ட் கீழே 13 வயசு பொண்ணை வந்து அந்த ஆள் வந்து என்ன பண்ணியிருக்கான்னா, செக்ஷுவலி அசால்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கார்ப்பரேஷன் பார்க்கில் கேகே நகரில் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அந்த பொண்ணு வந்து ஃப்ரெண்ட்ஸோட விளையாடிக்கிட்டு இருந்திருக்கு டியூஸ்டே அன்னைக்கு ஈவினிங். அந்த ஆள் வந்து அந்த பொண்ணை அப்ரோச் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணை வந்து அலிஜிடாக போய் இழுத்துட்டு போயிட்டு செக்ஷுவலாக அசால்ட் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு எப்படியோ மேனேஜ் பண்ணி எஸ்கேப் ஆகி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட போய் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. உடனே வந்து அவங்க ஃபைல் பண்ணிட்டாங்க கம்ப்ளைண்ட்டு. இவன் அந்த ஆளை வந்து அரெஸ்ட் பண்ணி இப்போ ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கான். அவனும் அந்த ஏரியாவை சேர்ந்தவன் தான் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இன்னும் சென்னையில் இன்னொரு இடத்துல 22 வயசு ஒரு டெலிவரி ஒர்க்கர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கான். செக்ஷுவலி அசால்ட் பண்ணியிருக்கான். ஒரு 31 வயசு லேடி, அதாவது அந்த பையனை விட பெரியவங்க. அவங்க அமைஞ்சிக்கரையில் அவங்க வந்து அந்த ஆள் வந்து இப்போ ஜுடிஷியல் கஸ்டடியில் இருக்கான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அக்யூஸ்டு வந்து பேர் லோகேஷ்னு சொல்லி 22 வயசு. அவன் வந்து ராஜு ஸ்ட்ரீட் அயனாவரம் அந்த இதை சேர்ந்தவன். 31 இந்த உமன் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அமைஞ்சிக்கரையில் இருக்கிறவங்க வந்து அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் சில்ட்ரனோட இருக்கிறவங்க ஒரு டெலிவரி ஏதோ வந்திருக்கு அவங்களுக்கு. அதை வாங்கியிருக்காங்க. அதை வீட்டில் தனியாக இருந்திருப்பாங்க போல். அப்புறம் வந்து அதை வந்து கொடுத்த அப்புறம் வந்து அந்த பார்சலை அந்த லோகேஷ் அந்த அக்யூஸ்ட் என்ன பண்ணியிருக்கான்னா, அவங்கக்கிட்ட தண்ணி கேட்டிருக்கான். இந்த அம்மாவும் போய் தண்ணி தானே கேட்குறான்னு போய் பிடிச்சி எடுத்துகிட்டு வர போயிருக்காங்க. அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய் செக்ஷுவலாக அசால்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த உமன் வந்து உடனே இது லாட்ஜ் பண்ணிட்டாங்க கம்ப்ளைண்ட் அமைஞ்சிக்கரை போலீஸ் ஸ்டேஷனில். இப்போ வந்து ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த சீன் அதை எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரேஸும் பண்ணியிருக்காங்க. அந்த சஸ்பெக்ட் அந்த மொபைல் ஃபோனை வச்சு அந்த டெலிவரி அசைன்மெண்ட் அந்த இதெல்லாம் வச்சு இப்போ வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது டியூஸ்டே அன்னைக்கு. விமனும் சில்ட்ரனும் எவ்வளோ தான் நம்ம வந்து செல்ஃபாக வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டாலுமே வந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன், என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல. அந்த அக்யூஸ்ட் எல்லாருக்குமே கடுமையான தண்டனை கொடுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி தவறுகள் நடக்காது. அதனால் நம்ம லேடிஸ் அண்ட் சில்ட்ரனும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம உஷாராக எப்போவுமே இருந்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், share and subscribe our channel and click the all option and press the bell icon. Thank you.